பூமியை குடஞ்சி எடுத்து கீழேந்து வேதங்களை கொண்டு வந்து திரும்பி ஹிரண்ய கர்ப்பங்கிட்ட கொடுத்து ஜெகத் சிருஷ்டிகளை பண்ண சொல்லி ஆதேசம் பண்ணினதாக புராணங்கள்லாம் வேதத்தினுடைய வாக்கியத்தை விரிவாக சொல்ல வந்ததுதான் புராணங்கள். புராணவம் புராணம், பழச புதுசாக சொல்றதுதான் புராணம். அதனால பழைய கதைகளை புது கதையாக சொல்றது தான் புராணம்னு பேரு. அதனால அப்படிப்பட்ட புராணங்கள்லாம் இதை பத்தி விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமி பூஜைங்கிறது இந்த 4 மாச காலங்களுக்கு எதிகள் எங்கேயும் சஞ்சாரம் பண்ணக்கூடாது. சஞ்சாரம் பண்ணக்கூடாது காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மாசங்கள்ல நிறைய மழைகள்லாம் பெஞ்சு பூமியில நிறைய செடிகள்லாம் உற்பத்தியாகி பூமியில உள்ள சில சில புழுக்கள் ஜந்துக்கள்லாம் சஞ்சாரம் பண்றபடினால சுவாமியுடைய சஞ்சாரத்தினால, ஏன்னா அஹிம்சா சத்திய சர்வமஸ்தேயம் நம்ம சித்தாந்தமானபடினால அஹிம்சையா சர்வபூதானிங்க வாக்கியம் இருக்கிறபடினால இந்த மாதிரி சமயங்கள்ல என்ன ஓடி திரியும் யோகிகள்ங்கிற ஆழ்வார்கள். அந்த மாதிரியாக ஓடிண்டே இருக்கிற யோகிகள் ஒரு நிக்கணும் இல்லையோ, அதுக்காக ஒரு காலத்தை ஸ்தாபனம் பண்ணி வச்சுனா பெரிய எல்லாரும் பக்ஷாவை மாசகாங்கிற ஸ்ருதி வாக்கியத்தை நம்ம மனசுல வச்சுக்கிண்டு ஒரு பட்சம் ஒரு மாசமாக வச்சுக்கிண்டு 4 பட்சத்தை 4 மாசமாக சங்கல்பிச்சுக்கிறாள் இதிகள்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட யதீஸ்வரரானவள் ஒருத்தர் இருக்கணும். சஞ்சாரம் பண்றபடினால பாத தூளி விசேஷம். ஆனா பாதத்தினால ஏற்படக்கூடிய ஹிம்சை வந்துருமோங்கிற பயத்தினால இந்த 4 மாச காலத்துக்கு சஞ்சாரம் வேண்டாம்னு சொல்லி ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் கட்டுப்பட்டதுதான் நம்ம சம்பிரதாயம், வைதிக சம்பிரதாயம், வைதிக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம், வைதிக விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம். அதனால இந்த மாதிரியான சம்பிரதாயத்துல 4 மாச காலம் ஒருத்தர் இருந்துகிண்டு ஆண்டவன் எழுதியிருந்து எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும்னு சித்தாந்தம். எப்படியாக ரங்கநாதனானவன் அவனுடைய கடாட்ச வீக்ஷணத்தினால 107 திவ்யதேசங்களையும் சுத்தம் பண்றாரோ பவித்திரம் பண்றாரோ அந்த மாதிரி தான் ரங்கநாதன் தான். நம்ம அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னு பாஷிகாரோட திருவாக்கு, அத்திரைவ காஞ்சியாம் சுகமாஸ்வான்னு சொல்லல. அதனால ரங்கநாதனுடைய கடாட்சம் தான் 107 திவ்யதேசங்களுக்கும் பரவி இருக்குன்னு சித்தாந்தம். அப்படிப்பட்ட அந்த மாதிரியாக இந்த வராக விகிதமான இந்த மிருத்திகா மண்ணு எத் வல்மீக வபாசம் பாரோ பவதி, பூமியினுடைய பூமாதேவியினுடைய ஸ்ரோத்திரம் தான் வல்மீகம். ஸ்ரோத்ரகிஹ்யேத பிருத்திவ்யாஹ யத் வல்மீகஹ அபதிரோ பவதி வாக்கியம். இந்த மாதிரி மண்ணு பூமி பூஜையை பார்க்க வந்தவாள் எல்லோருக்கும் பாதிரியம் வராது, யாருக்கும் பாதிரியம் வராதுன்னு சொல்லிருக்கார். எல்லாருக்கும் இந்த மண்ணு இந்த ஆண்டவன் முத்சங்கிரகணம் பண்ணின காலத்துல யார் யார் இந்த காரியங்களை பார்த்தாலோ எல்லாருக்கும் ஆங்கல்ல ஹிரண்யம் உண்டாகும். ஹிரண்யஷ்டகோ பவதின்னு வாக்கியம். ஸ்வர்ண செங்கல் கிடைக்குமா அவளுக்கு, இந்த மாதிரி பூமி பூஜையை பார்த்தவர்களுக்கு. அந்த மாதிரியாக எல்லாரும் மண்ணினால வீடு கட்டிக்காமல் சொன்னத்தான வீடு கட்டிக்கணும்னு சொல்லுவா அந்த காலங்கள்ல. அதனாலதான் தேவதைகள்லாம் ஸ்வர்ணமயமான கோட்டை கட்டிக்கிட்டு பகவானுக்கு சுவர்ணம்னு பேரு. சுவர்ணம் கர்மம் பரிவேத வேனம் வாக்கியத்தை சுவர்ண சப்தா பரமாத்மா வாசின்னுட்டார். அதனால பரமாத்மா எப்படி சுவர்ணமாக இருந்திருக்கானோ அந்த மாதிரியாக இங்க பார்க்க வந்தவா அவ்வளவு பேரும் அண்ணன் அனுகிரகத்தினாலையும் பூமாதேவி அனுகிரகத்தினாலையும் ஸ்வர்ணங்கள்லாம் நிறைய இருந்து ஸ்வர்ண